இப்ப நாம தவம் செய்யறோம், நுனி நின்று 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 பழக 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 நிலைக்கு ஆற்றல் வந்தா தொடர்ந்து அறியும் சக்தியும் கூட வரும். அதான் ஒரு கவி கொடுத்திருக்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடைய அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே பதிந்துவிடும். ஆழ்ந்து ஆழ்ந்து நன்றி என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் என்ற கவி அதைதான் குறிப்பிட்டது. எனவே அந்த முறையில இப்ப நாம் தவம் செய்யறோம்னு சொன்னா, ஏதோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம், தவம் செய்ய சொல்லி கத்து கொடுத்தாங்க, நல்லதுன்னு சொன்னாங்க, செய்யறன்ற மாத்திரம் இல்லாம நம்முடைய இந்த ஜீவகாந்த சக்தி, உயிராற்றல், உடலினுடைய நன்மை, பிறவியினுடைய பயன் அடைய வேண்டிய ஒரு நற்பேறு, இவ்வளவும் நாம் பெறுகிறோம் இந்த தவத்தின் மூலமாக. என்ன, நீங்க ஜீவகாந்த சக்திய புலன்கள் மூலமாக செயல்படுத்தி கொண்டே இருக்கிற போது அலை நீளம் குறைஞ்சி, அதாவது ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகும். அதனால அதிகமான செலவு ஆயிட்டே இருக்கு. அதனால்தான் நமக்கு வரவை விட செலவு செய்து கொண்டே இருப்பதனால இழப்பு. அதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் நீங்க தவம் செய்தீங்கன்னா உலகளவுல போற செயல் இல்லை. அப்போ அடக்கம் பெறுகிறது, அமைதி பெறுகிறது. அந்த அமைதியில செலவு இல்லாத போதுதான் வரவு வந்துகிட்டே இருக்கு. அப்ப செலவு குறைச்சா பொத்தல் அடைச்சிட்டு தண்ணியை ஊத்துறீங்கன்னா ஊத்துன தண்ணி நிற்கும். அதே போல தவம் செய்யக்கூடிய நேரத்துல நாம் இறைநிலையோட, இருப்பு நிலையோட மனதை சேர்க்கிறோம். அதாவது நிலை பொருளோட அலையை கூட்டுறோம். இதுதான் தவம். அப்ப நிலை பொருளோட அலையை கூட்டும் போது கிட்ட கிட்ட நிலைக்க 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 இந்த நிலை பொருளாகவே அலை ஆகும் போது, நிலை பொருளாக உள்ளது சிவம், அவனேதான் படர்க்க நிலையில மனமாக இருக்கிறான். நான் அறிவுதான், சிவம் தான், சிவம் தான் அறிவாக இருக்கிறது, அறிவுதான் நானாக இருக்கிறேன் என்ற தெளிவு இந்த இடத்துல தான் வர முடியும். அப்படி தன்னிலை விளக்கம், இந்த உலக ஒரு ரகசியங்கள் இவைகளெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஜீவகாந்த சக்தி தான் அவசியமாக இருக்கிறது. வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.